சொல்லலாம், தவறில்ல. ஏன்னா இது பூலோகம், நீங்க தெய்வலோகவாசி. ஆனா பூலோகமாக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய விழிகளை வர்ணிக்கனா பல கவிஞர்கள், பல புலவர்கள் பெண்களுடைய விழிக்கு ஒப்படி எதை சொல்ல தெரியுமா? மான் விழியா, வேல் விழியா, கயல் விழியா, கயல்னா மீன், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய விழிகளை வண்டிக்கு ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன்னா தொலைக்கிற தமிழ் வண்டி கொண்டு எந்த வண்டை பத்தி சொன்னீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. காரணம் என்னன்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது மான்வெளிகள், மீன்வெளிகள், கயல் வெளிகள் என்று சொல்லி, சரி இப்ப மான்வெளிகள் ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன். மானாகப்பட்டது மருந்து பார்க்கக்கூடிய தன்மை உடையது. அது மாதிரி உன்னுடைய வெளிகள் நான் ஏன் மருந்து பார்க்கிறேன்? பயந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, கிடையாது அப்படின்னு. சரி, வேல்வெளிகள் அப்படின்னு இருப்பேன். வேலாகப்பட்டது பாயக்கூடிய சக்தி உடையது. அது மாதிரி உன்னுடைய வெளிகளாகப்பட்ட பாயல. சரி, கிடையாது. கயல் வெளிகள் வெப்ப பார்வை, அது ஒரு வகையா இருக்கட்டும். சரி, அப்ப மீனாகப்பட்டது தண்ணியில போகும்பொழுது முட்டையிட்டு கொஞ்சம் பொறிச்சு அதனுடைய பார்வையாலே கொஞ்சம் பாதுகாக்குமா. மீனாகப்பட்டது தண்ணிக்குள்ள போகும்பொழுது, தண்ணீரில் போகும்பொழுது முட்டையிட்டு திரும்பி பார்க்கும்போது வெப்பத்தால் கொஞ்சம் குறைக்கும். ஆமா, அப்படி சொல்றாங்க. மீன் குஞ்சு முட்டையிட்டு கொஞ்சம் விழிகள் மூலியமா பாதுகாக்கும். உண்மைதான். இப்ப மகாவை நீங்க நெத்தியில போட்டிருக்கீங்களா? அது என்ன? இது வந்து நாமம். யார் நினைச்சு போட்டிருக்கீங்க? ஏன் பாட்டனை நினைச்சு போட்டிருக்கீங்க? யார் உங்க பாட்டன்? ஏன் பாட்டன் மகாவிஷ்ணு. அப்படி சொல்லுங்க. ஏன்னா மகாவிஷ்ணு நினைச்சு நெத்தியில என்ன போட்டிருக்கீங்க? நாமம் போட்டிருக்கீங்க. நாமம் போட்டிருக்கீங்க. நான் பசுபதி பாசப்பட்ட சொல்லக்கூடிய முப்பட்டையை போட்டிருக்கீங்க. பட்டையை போட்டு முடி சார்ந்த மன்னரும் இறுதியில் இப்படி சாம்பலாவார் என்று சொல்லிக்கிறேங்க. சிவன் அணிஞ்சார் பட்டை, முருகன் அணிந்தார் பட்டை, முருகனை வணங்குற நானும் அணிஞ்சிருக்கேன் பட்டை. இதுக்கு விளக்கம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க மகாவிஷ்ணு உங்களுடைய பாட்டை அப்படின்னு. மகாவிஷ்ணு மொத்தம் எத்தனை அவதாரங்கள் எடுத்தார்? அவர் 10 அவதாரம் எடுத்தார். 10 அவதாரம் எடுத்துட்டாரா? இன்னும் ஒரு அவதாரம் இருக்கு. 9 அவதாரம் எடுத்திருக்காரு. ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் எடுத்தா உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது முதல் அவதாரம் என்ன? மச்ச அவதாரம். மச்சம் என்றால் மீன். எதுக்காக மீன் அவதாரம் எடுத்தாங்க? சோமகாசுரனை வேதங்களை திருடி சென்று கடலுக்கு அடியில போய் வளைஞ்சான். சோமகாசுரனை வதம் செய்வதற்காக மீனாக மாறி மச்ச அவதாரம் எடுத்து உள்ளே சென்று அவனை வதம் செய்து மீட்டு கொண்டு வந்தார். வேதங்களை அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. இப்ப மீனுக்கு சிறப்பு இருக்குல்ல? மீனுக்கு சிறப்பு இருக்கு. மீன் எங்க வாழுது? மீன் வந்து என்ன பார்க்க போனோம்னா அங்க கடல்ல வாழும், இங்க புலகத்துல பார்க்க போனோம், நாட்டுப்புறத்துல பார்க்க போனா குளத்துல வாழும், காவிரியில, கிராமங்கள்ல, குளத்துல வாழும். எங்க பார்த்தாலும் மீன் இருக்கும். ஒரு சின்ன குட்டை இருந்தா கூட அதுக்குள்ளே மீன் இருக்கும். ஆமா, எங்க பார்த்தாலும் வாழும். தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மீன் வாழும். கண்டிப்பா மீன் இருக்கும். மீன் எல்லாத்துலயும் இருக்குமா? எல்லாத்துலயும் இருக்குமா? எல்லாத்துலயும் இருக்குமா மீன்? ஆற்றிலும் ஒரு குளம்னு இருந்தா மீன் இருக்கும். குளம்னு இருந்தா மீன், ஒரு அதாவது காவிரியில இருந்தா மீன் இருக்கும். ஆமா, ஒரு ஆறுல இருந்தா மீன் இருக்கும். கடல்ல இருந்தா மீன் இருக்கும். ஆமா, மீனே இல்லாத ஒரு குளம் இருக்கிறதா? மீன் இல்லாம குளம் எப்படி இருக்கு? மீன் இல்லாம குளம் எப்படிமா இருக்கு? குளம்னு ஒண்ணு இருந்தா மீன் இருக்குமா இல்லையா? எங்க அண்ணன் சொன்னாரு, அங்க உட்கார்ந்தவங்க சொன்னாங்க, பெரிய அறிவாளி அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. எந்த சரக்கு? தமிழ் சரக்கு. இல்ல, கிடையாது. அப்ப அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு, விவரங்களை விலாமறையா சொல்லவர், நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்றீங்க? மீன் இல்லாத குளம் இல்ல, வேற சாப்பிட்ட இடத்துல பாத்திரம் எல்லாம் சும்மா தான் கிடக்குது. அதெல்லாம் போய் விலைக்கு வச்சுட்டு காலையில என்ன குச்சி முட்டை வாங்கிடுறேன், சப்பிக்கிட்ட புதுக்கோட்டை பார்க்க போறீங்களா? புரியுதா? கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். கேட்ட கேள்வி கேட்டது நானு. இந்த சட்டம் சபடாலு இதெல்லாம் எனக்கு வச்சுக்கூடாது. இடம் எனக்கு இருங்க, இடத்துக்கு சொந்தக்காரி நானு. அரையா விருந்தாரி நீங்க வந்திருக்கீங்க. உங்க வாய் பத்திரம், கை பத்திரம், பிரஜாபதி பத்திரம். நான் தப்பா எதுவும் கேட்கலையே. நீங்க கேட்டதுக்கு அது குற்ற விளக்கத்தை கேட்டிருக்கேன். விஷயம் கேட்டிருக்கேன். சொல்ல வேண்டியது நல்லன்னு சொல்றீங்க. எங்களோட பாத்திரம்லாம் கிடக்க கழுவி போட்டு போங்க. அப்புறம் சொல்ல தரலாம் தான் செய்வாங்க. மிட்டாய் வாங்கி தரேன், சப்பிட்டு போங்க. அப்புறம் அதுதான் செய்வாங்க. நீங்களே அதுக்கு நாங்க வந்திருக்கீங்க. நாங்க பிடிச்ச அப்புறம் நாங்க நடத்தமா வாங்கி கொடுத்து நாங்க விரல கட்ட விரல வாங்கி சப்ப வச்சது நாங்க. அது யாரு? அது மகாவிஷ்ணாகப்பட்ட. அது எங்களுக்கு தெரியும். விரல வாயில கொடுத்து அது எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? மீன் இல்லாத குழந்தை இருக்கு. பாத்திரம், ஒரு பாத்திரத்தை ஒழுங்கா கழுவாம கிடந்தது பூலோகத்துல பாஞ்சாலி. அந்த பாத்திரத்தை ஒழுங்கா கழுவாம ஒரு பருக்கை இருந்ததுனால கவுத்து வச்சதுனால அந்த ஒரு பருக்கையை எடுத்து வந்த 100 முனிவர்களுக்கு வயிறு நிறைய செய்தார் மகாவிஷ்ணு. கலந்ததுனால அது எங்களுக்கு தெரியும். அந்த பாத்திரம் நான் அதை கேட்க வரல உங்கள்கிட்ட. எங்க பாத்திரம் நல்லா, எங்க பாத்திரம் சரியா இருக்கு. எங்க பாத்திரத்தை விளக்கத்துக்கு உங்களை நாங்க கூப்பிடல. அது எங்களுக்கு சுத்தம் பண்ணிக்க தெரியும். புரியுதுங்களா? கேட்ட பதில் மீனே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா பதில் தெரிஞ்சா நில்லுங்க, இல்ல இடத்துக்கு வந்து கிளம்புங்க. சரி, அப்படியே மீனே இல்லாத குளம்னு நம்ம கேட்டேன். இதுக்கு பதில் நான் சொல்லலைன்னா அப்புறம் பேசி மறுத்து பேசி. அப்ப இல்லைன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன், அதே மீன் வாழ்கின்ற குளத்துல தவளை இருக்குமா இருக்காதா? இது மீன் இருக்கக்கூடிய குளத்துல தவளை இருக்குமா இருக்காதா?
இருக்குங்க. இருக்கும்ல? இருக்கும். எல்லா குளத்திலும் தவளை இருக்கும்ல? எல்லா குளத்திலும் தவளை குஞ்சு இருக்குது. வாழ்கின்றதோ அங்கெங்கே தவளை இருக்கும்ல? ஆமா. தவளையே இல்லாத குளம் இங்க இருக்காருங்க. நீங்க மீன் வழியால் அப்படி நீங்க சொன்னீங்க. மீன் வழியால் சொல்லும் பொழுது மீன் இல்லாத குளம் எங்க இருக்கு, ஏன் அதை பத்தி நீங்க சொல்லல அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். இதுக்காக தவளை இல்லாத குளம்னு ஒண்ணு இருக்கா? இருக்குல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. இருக்கு. விஷயம் தெரிஞ்சா பேசு, இல்லன்னா துணிமணி எல்லாம் கிடைக்க எல்லாத்தையும் துவைச்சு போட்டுவிட்டு தீய வச்சு கொளுத்த சொன்னாலும் கொளுத்துவேன். தீய வச்சு கொளுத்து உங்க துணியில துவைக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது, புரியுதா? என் முதுகுல உடம்பு சொல்லுங்க. சோப்பா போட்டு கொஞ்சம் கழுவி என்னை புளியாட்டி விடு. ஆசிட்ட ஊத்தி ஒளிப்பாட்டிடுவா. ஆசிட்ட ஒட்டு மொத்தமா சொல்லியா பதில மைக்ல எடுத்து வச்சு உடாலு வீர வசனம் நான் தான் பெரிய ஆளு அப்படியே மட்டைக்கு நகலுக்கு தான் நாங்க குளிச்சுடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்க. நம்ம வகைக்கு நம்ம பெருமை சேர்க்காம நான் போக மாட்டேன், பேசாம இருங்க. ஆம்பளை தோற்று போக விட மாட்டேன், பேசாம இருங்க. ஆனாதிக்கமோ? ஆமா, ஆனாதிக்கமோ. பதில சொல்லுங்க. வெட்டி பேச்சு பேசாதீங்க. ஒரு விஷயத்துல சொல்லுங்க. நாரையாகப்பட்டது என்ன செய்யுதுன்னா, குளத்துல நிறைய மீனாகப்பட்டது கிடைக்குதே, எடுத்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாரையாகப்பட்டது உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. மீனை வரக்கூடிய மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. கோடை காலம் வந்து விடுது. கோடை காலம் வந்துருச்சுன்னா குளத்துல தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாம வறண்டு போய் விடுகின்றது. அங்கேயும் மீன் இல்லை. அவன் மீன் இல்லாம போனதுனால இந்த நாரை என்ன செய்யுதுன்னா, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே கிடைக்குதுலே. இந்த மீன் அருமையான மீனா இருக்கு, ஒரே ஒரு மீன் கிடைக்குது, இப்படி எப்படியாவது சாப்பிட்டுருவான். இல்ல கதையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு மக மாதிரி ஒண்ணு, நீங்க எனக்கு அப்பா மாதிரி. நீங்க மட்டும் எனக்கு அப்பா நடந்தீங்கன்னா தூங்கும்போது குழந்தைகளை போட்டு மண்டையை கொளுத்து போடுவேன். நீ நான் மகளா இருந்தா அப்படியே குறவலையை நெரிச்சு அப்படியே கொள்ளலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். என்ன பதில சொல்லுங்க மாதிரி அப்படி நினைச்சு என்ன செய்யுதுன்னா, பசிக்குது, பசி எடுத்து நிற்குது. அப்போ என்ன செய்யறது, யாரும் நினைக்கிறது அப்படின்னு நினைச்சு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயா அப்படின்னு சிவபெருமான நாரை கூப்பிட்ட உடனே அப்பதான் பார்க்குது, என்னடா நாரை கூட நம்மளை கூப்பிடுகின்றது, கண்டிப்பா போய் என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த சிவபெருமான் முனிவர் வேடத்தில் அங்கிருந்த சிஷியமார்களை கூட்டிக்கிட்டு வர்றார். அப்போ சிஷியமார்களை கூட்டிக்கிட்டு வந்த உடனே அப்பதான் சொல்றார், எப்பா பாண்டிய நாட்டுக்கு போங்கய்யா, பாண்டிய நாட்டுக்கு போனோம்னா அங்கே நிறைய மீன் கிடக்குது, தண்ணி நிறைய கிடைக்குது, நல்லா குளிச்சுட்டு வரலாம் அங்க அப்படின்னு கூட்டிகிட்டு சொல்லிக்கிட்டே போறார். அப்பதான் அந்த நாரை காதுல கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, சரியான நாரை, அந்த நாரை எல்லா போயிட்டு நாரை எப்படி என்ன செய்யுது, சரி நம்மளும் போய் குளிக்க போவோம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யுதுன்னா, அவர்கள் பின்னாலே இந்த நாரையும் போகுது. அப்படி போன உடனே அங்கே போய் பார்க்குது, நிறைய தண்ணி அப்படி அழகா குளிர்ச்சியா மிகுந்த இடமா அப்படி வெள்ள வெள்ள தண்ணி அவ்வளவு அழகா கிடைக்கின்றது. இதை பார்த்த உடனே இந்த முனிவர்கள் குளிச்சு எந்திரிக்கிறார். அப்படி சடா மணிமகுடம் முழுவதும் மீனாகப்பட்டது கிடைக்கின்றது. இந்த மீனை சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்குது. நினைச்ச உடனே வேண்டாம், அப்ப இப்படிப்பட்ட நாரையை நம்ம சாப்பிடாம இருந்ததுனால கண்டிப்பாக மறுபடியும் சிவபெருமானை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிவபெருமானை வேண்டுது. எப்பா நீ கேட்ட மீனை தான் நான் தந்துட்டேனே, ஏன் என்ன மறுபடியும் என்னை கூப்பிடுற அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா நான் மீனை சாப்பிட வரல, எதுக்கு நான் உங்களை கூப்பிடுறேன்னா, இன்றிலிருந்து இந்த குளத்துல மீனே இல்லாம போகட்டும் என்று எனக்கு வரம் கொடுங்கள் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட நாரை கேட்குது. ஏன் அப்படி கேட்கிற, நான் பட்ட கஷ்டம் என்னுடைய சந்ததிகள் யாரும் பட வேண்டாம், அதனால இன்றையிலிருந்து இந்த குளத்துல மீன் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வரம் கேட்ட உடனே வரத்தை கொடுத்தார். அந்த குளத்துல மீன் இல்லாமல் போகின்றது. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி எங்கே அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்ம பாண்டிய நாடு என்று சொன்னால் மதுரையிலேயே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல தான் மீன்களே கிடையாது அப்படிங்கிற, இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. உண்மைனா நீங்க ஒத்துக்குங்க, இல்லை என்ன மறுத்து பேசுங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, 4 நாடுகள் உண்டு. சேர நாட்டுக்கு என்ன சிறப்பு, சோழ நாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சோறு உடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்த இடம் எங்களுடைய தொண்டை நாடு அப்படிங்கிற சொல்லிக்க. ஏன்னா எதிரியா இருந்தாலும் உண்மை சொன்ன ஒத்துக்கணும். நான் இது சாதாரணமா நீங்க என் விழியை பார்த்து மீன் வழியால் அப்படின்னு சொல்லிருக்கலாமே அப்படிங்கிறது இந்த கேள்வி கேட்டேன். சரிங்களா, எனக்கு மீன் வழியாலும் கேட்டுட்டேன். சரி, அதெல்லாம் எனக்கு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இது தொண்டை நாடு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, அவளை இல்லாத குளம் இது ரொம்ப முக்கியமா. இப்ப விட மாட்டேன், என்ன விவரமா இருக்கு, கிளவியா இருந்தாலும் தூக்கி தோல்ல போட்டு போயிருவேன். தெரியுது புடிச்சு தொங்குவீங்க, ஆக்காம விட மாட்டேன். ஒரு மணிபுராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் சோழ நாட்டில். தவம் செய்யும் பொழுது கரையில் அமர்ந்து தவம் செய்கிறார் ஒரு குளக்கரையர். அதோடு ஒரு தவளையாகப்பட்டது மேலே நின்று தவத்தை கலக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. அப்ப குளத்துக்கரையில குளத்துல இருந்த தண்ணி முழுதும் மேலே எழுப்பி முனிவருடைய முகத்தில் தெரிக்க முனிவர் விழிச்சுக்கிட்டார். தவம் கலைந்தது. அப்பதான் கோப பார்வை பார்த்தார். யாரு, தவளை. முருகா, இந்த இடத்துல இனிமே நாம் தவம் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலிருந்து இன்றிலிருந்து எந்த தவளையும் இந்த குளத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பெற்றார். யாருக்கிட்ட,
முருகன். அது எந்த ஊர் முருகன்? எந்த ஊர் முருகன்? செவ்வாய்க்கு அதிபதி. எந்த ஊரு? வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் தோசை பிடிச்சவங்க எங்க போகணும்? அங்கேதான் போகணும். வைத்தீஸ்வரன் கோவில் போகணும். வைத்தீஸ்வரன் அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்குள்ள இருக்கிற குளத்தை மட்டும் தவளை ஆட கண்டிப்பா கண்டிப்பா கூட்டு போக ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இடத்துல போயிடும். இந்த இடத்துல என்னங்க இல்ல ஏன்னா தவறு இருந்தா சுட்டி காட்டலாம், தப்பு இல்ல. இல்லவா சொல்ற எதை இருந்தா ஒத்துக்கிறோம். அழகா உண்மையை சொல்லிவிட்டேன். சரி சரி. இப்படி கல்யாண பொண்ணு மாதிரி மருதாணியை போட்டுட்டு வந்திருக்கிறிய செவக்க செவக்க, இதெல்லாம் ஒரு காரணமாக. இப்ப யாரை கட்டிக்கிட்டு போறதுக்காக? இப்ப எதுக்காக? எந்த கல்யாணத்துக்கு போக அப்படி மருதாணி போட்டிருக்க? பொம்பளை புள்ள மருதாணி போடுறது அழகுக்காக. மருதாணியில எவ்வளவு மருத்துவ குணங்கள் உண்டு தெரியுமா? மருதாணியை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு தெரியுமா? நல்ல விஷயம் தெரிஞ்ச பெண்கள் கூட ஏன் கல்யாணத்துக்கு மட்டும்தான் மருதாணி போடுவாங்களா பிள்ளைங்க? சாதாரணமா போட்டுக்கலாம்ல. புள்ள வயசுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பிள்ளைங்க வயசுக்கு வந்தாதான் போடணும், திருமண தண்டு தான் போடணும், சடங்கு இதெல்லாம் கணக்கிலே கிடையாது. பிள்ளைங்க மருதாணி போடுறது அவ்வளவு அழகு. மருதாணியில அவ்வளவு மருத்துவ குணங்கள் உண்டு. உடம்புக்குள்ள குளிர்ச்சியை தரக்கூடியது மருதாணி மட்டும்தான். இப்ப நீங்க கேக்குறீங்களா, எங்க வாங்க ஒரு பெண்ணு மருதாணி போடுறான்னு நீங்க சொன்னீங்க. சரி, மருதாணியில மருத்துவ குணங்கள் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். உண்டு மருதாணி. இப்ப நான் கையில மருதாணி போட்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், நீங்க தெய்வலோக பஸ் தானே? ஆமா. 7 அறிவு தானே உங்களுக்கு? என்னது 7 அறிவான்னு கேக்குறேன். ஆமா. வேலை செய்தா இல்லையா? வேலை நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மருதாணிங்கிறது சரி ஆனா பெண்ணா? இலைய போய் ஆனா பெண்ணு கேக்குற, மருதாணிய போய் காரணம் இருக்குல்ல. அப்ப நீங்க தானே கேட்டீங்க, எதுக்கு கேட்டீங்க? நான் படுக்க என் வேலையை பார்த்து பேசாம தானே இருக்கேன். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன கேக்குறீங்களோ என்ன பேசுறீங்களோ அதை தொட்டு தொடர்ந்து நான் வருவேன். தொட்டு பேசுவேன். விவரம் எனக்கு தெரியும். நான் கையில மருதாணி போட்டிருக்கேன். ஆனா விவரம் தெரியாம இது ஏன் மணப்பெண்ணு மாதிரி மருதாணி போட்டிருக்கேன் நீங்க கேக்குறீங்க. மணப்பெண்ணு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. மருதாணிங்கிறது ஆனா பெண்ணா? எனக்கு இந்த மாதிரி தொட்டு பேசுற பொம்பளை பிள்ளைய பார்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஷயம் கேளுமா? சொல்லுங்க. இது ஆனா பெண்ணான்னு கேட்டுட்டேன். ஆமா. மருதாணி இலையாகப்பட்டது பெண்ணு. எப்படி உருவானார்? பெண்ணாக இருந்தவங்க எப்படி மருதாணியாக மாறினார்? எப்படின்னு கேக்குறேன். மருதாணி செடியாக மாற காரணம் செடியாக நான் விவரத்தை நான் சொல்லி சுருக்கமா சொல்லுங்க. சொல்லிட்டேன்னா நான் சொல்றதை நீங்க கேக்குறியா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் நாங்க கேட்கணும். அப்படி ஒன்றும் அவசியம் முடியாது. அப்படி அவசியம். ஏன்னா உங்களுக்கு 3 இல்ல. 3 இல்ல. ஆமா, உனக்கு 3 இல்ல. மண்ணாஸ் என்னது? என்ன மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசைக்கு அற்றவர் நீங்க. அற்றவர் எனக்கு 3 இல்ல. நீங்க எது? கடமை கண்ணியம் கட்டு. அது ஆண்களுக்கு இருக்கு, நமக்கு பெண்களுக்கு 4 இருக்கணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அந்த நாளை விட்டு சரி, அந்த நாளை விட்டுட்டா பெண்மையே இல்லையே. அந்த நாள் எனக்கு சரியா இருக்கிறதால பெண்மையா வந்துச்சு. மடம், நாணம், பயிர்ப்பு. கண்டிப்பா உனக்கு பைப்பு வைக்கத்தான் வந்திருக்கேன். முடிஞ்சா வச்சு பாருங்க, உடச்சு விட்டு அனுப்பிப்பேன். வச்சு பாருங்க. தெரியாது உங்களுக்கு, ரொம்ப பொறுமையா என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். பத்தி நாங்க புரியுதுங்களா? ஆமா. மருதாணியாகப்பட்டவள் யாரு தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. மருத வாஷினி அப்படிங்கிற பெண்ணாகப்பட்டவள் பூலோகத்துல கானகத்துல இருக்கிறா. அப்ப கானகத்துல வந்து இந்த மாதிரி காவல் காத்துக்கிட்டு வரக்கூடிய பறவைகள் எல்லாம் பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் என்ன செய்யறாருனாக்கா, யாருடைய யமனுடைய பெண் மனைவியாகப்பட்ட ஐயோ என்று சொல்ற பெண் அங்கே மன வருத்தப்பட்டு சண்டை போட்டு யமதர்மனுடைய மனைவியாகப்பட்டவள் இங்கே பூலோகத்துக்கு வர்றா. அவருக்கே தெரியாம புலகத்துக்கு வந்துடுறா. புலகத்துக்கு வந்த உடனே இந்த பெண்ணாகப்பட்டவளை பார்த்து அடைக்கலம் கொடுத்து நீங்க எங்கேயும் செல்ல மாட்டா, என்கிட்ட இருங்க அப்படின்னு பாதுகாத்து கொடுத்திருக்கா. யமதர்மனாகப்பட்டவன் தேடி அலைகின்றான், கிடைக்கவில்லை. அப்பதான் வேலையாளர்கள் தூதர்களை பார்த்து விட்டு என் மனைவி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே மனைவி எங்க இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டி சுத்தியே பாக்குறாங்க. இந்த மருதவாசினி பெண்ணுகிட்ட வந்து உட்காந்துறா, இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியா, சரி பரவாயில்லை அப்படி நினைச்சு பக்கத்துல வந்து இந்த பெண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்ணாகப்பட்டவர்கள் விட மாட்டேங்கிறான், சண்டை போடுறான். சண்டை போட்ட உடனே இவங்க என்ன செய்ய கோபப்பட்டு இந்த பெண்ணையை தலைவேறு முண்டை மேலாக வெட்டி போட்டுறாங்க. வெட்டி போட்ட உடனே ரத்தம் பெருகுது. ரத்தம் பெருகின உடனே இந்த யமதனுடைய மனைவியை என்ன செய்யறா, நான் அவளுடைய பாதுகாப்புல அந்த அம்மா நான் வந்தவுடன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா, இப்படி பாதுகாப்பு கொடுத்த பெண்ணை நீங்க வெட்டிட்டீங்களே, அவனா வர முடியாது உங்க பின்னால அப்படின்னு சொல்லி அழுகின்றார். இந்த செய்தியாகப்பட்டவளும் யமதர்மனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரும் வந்தாரு. அவர் வந்த உடனே அவதான் கேட்கிறாங்க, இந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு உயிர் கொடுத்தா தான் நான் உங்க பின்னால வருவேன், இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத உடனே போன உயிரை திருப்பி எங்களால் பிடிச்ச உயிரை திருப்பி விட முடியாது, ஆனால் மாற்று இதெல்லாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் பூலோகத்தில் இந்த பெண்ணாகப்பட்டவள் வெட்டுப்பட்டு ரத்தமாக கடக்கும் பொழுது இது மறுபடியும் செடியாக முளைக்கட்டும், செடியாக முளைத்தால் இந்த மனிதராகப்பட்டவர்கள் அதை அரைத்து கையிலே தடவினால் மருத்துவ குணம் உண்டாகட்டும். ஆனால் எடுத்து வச்சு அழகுக்கு வச்சாக்க சிவப்பாக மாறும், அழகு கொடுக்கும் அப்படிங்கிறது மருதாணி செடிக்கு உண்டு, வரட்டும் அப்படின்னு வரம் கொடுத்து பூலோகத்துல மருதாணி செடியாக வரட்டும் அப்படின்னு. யமனாகப்பட்டவர் வெட்டினார்னு சொல்றீங்களா? என்னது யமனாகப்பட்டவர் வெட்டினார்னு சொல்றீங்களா? யமன் வெட்டவில்லை, வேற யமனுடைய தூதர்கள் வெட்டி விட்டார்கள்.
வெட்டினார். சரி, இப்ப நான் கேக்குறேன், எவனுடைய தூதர்கள் வெட்டினார்கள்? உலகத்திற்கு எல்லா உயிரையும் பிடிக்கிறது எமன், எல்லாம் உயிரையும் பிடிக்கிறது எமன். அப்படியே நிக்கட்டும், அப்படியே நிக்கட்டும். என்ன ஆரம்பிச்சுட்டேன்? ஆரம்பிச்சதுல நான் சொல்றேன், எல்லா உயிரையும் பிடிக்கிறது எமன். எவனுடைய உயிரை பிடிச்சது யாரு? நீ தான் பேச ஆரம்பிச்ச. எல்லா உயிரையும் பிடிக்க. சரி, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன் நீங்க மட்டும் வாய்வெளியே சட்டமா பேசலாம், நாங்க கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. சாதாரணமா நான் வேற கதை வச்சு கொண்டு போலாம்னு நான் நினைச்சேன். நீங்க சம்பந்தம் இல்லாம இதை பண்ணாது உழைக்கிறீங்க. நான் என்ன பண்றது? எவனுக்கு ஏது சாவு? நீ தானே. எவனுக்கு சாவு உண்டா? என்ன உலகத்துல அத்தனை ஜீவராசி உயிரை பிடிக்கிறமா எவன்? எவனுக்கு சாவு உண்டா? இருக்குல்ல, கிடையாது. உண்டா? முடிச்சுட்டாரு. உண்டு. யார் அப்படின்னா மார்க்கண்டேயனை பிடிக்க போனார். திருக்கடவுள் நீங்க சொன்னீங்களே, அபிராமி பட்டருக்காக நம்ம பிள்ளை தவறான ஒரு பதில சொன்னா, அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொன்னதால அன்று மூக்கில் இருந்த மூக்கித்தை கட்டி வானில இருந்து அமாவாசை என்று நிலவு வர வைத்தான் திருக்கடையூர் அபிராமி. அதனால அந்த இடத்துல மார்க்கண்டேயன் உயிரை பிடிக்கிறதுக்கு யம தர்மம் போனார். மார்க்கண்டேயன் என்ன பண்ணான்? சிவலிங்கத்தை ஓடி போய் கட்டி பிடிச்சான். ஆனா யமனுடைய பாச கயிறு, உயிரை பிடிக்கிற கயிறுக்கு பேரு பாச கயிறு. அந்த பாச கயித்தால அவன் மேல வீச அந்த கயிறு அந்த பிள்ளையும் சேர்த்து சிவலிங்கத்தோட சுற்றியதும். அப்பதான் சிவனாகப்பட்டவர் வடிவம் கொண்டார், மேலே இருந்தார். என்னுடைய பிள்ளை யாரு? மார்க்கண்டேயன். நான் இருக்கும் போது என்னுடைய பிள்ளையை பிடிக்க நீ வருகிறாய் என்று தன்னுடைய காலால் எட்டி உதைத்தார். யார? யமனை எட்டி உதைத்தார் சிவனாகப்பட்டவர். இது ஒரு சின்ன விளக்கம். யமனாகப்பட்டவன் சாபத்தை வாங்கியிருந்தான். என்ன சாபம் தெரியுமா? பெற்ற தாயை எட்டி உதைத்தான். யாரு? யமதர்மன். அப்பதான் தாயாகப்பட்டவ சொன்னா, எப்பொழுது தாய் என்று பாராமல் என்னை எட்டி உதைத்தாயோ, இது போல ஒரு பெண்ணாகப்பட்டவ உன்னை எட்டி உதைக்கணும் அப்படின்னு சொன்னா. காரணம், என்னை எட்டி உதைத்த உன்னுடைய கால்கள் புழுக்காலாக போகணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தால் யாருக்கு? யமதர்மனுக்கு. அன்றிலிருந்துதான் சிவனுக்கு கால், ஒரு கால் புழு கொட்டிக்கிட்டே இருக்கும். யமதர்மனுக்கு ஒரு கால்ல புழு கொட்டிக்கிட்டே இருக்கு எப்போதுமே. ஆனா அதற்கு சாப விமோசனம் என்ன தெரியுமா? எப்பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவ உன்னை எட்டி உதைக்கிறாளோ அப்பொழுதுதான் உன்னுடைய புழுக்கால் நல்ல காலா மாறும். சாப விமோசனத்தை கொடுத்தார். அதனாலதான் மார்க்கண்டேயனை பிடிக்க போனா சிவனாகப்பட்டவர் எட்டி உதைத்தான். எட்டி உதைக்கும் பொழுது அவனுடைய உயிர் பிரிந்தது. யாருடைய உயிர்? யமனுடைய உயிர் போனது. எங்க தெரியுமா? திருக்கடையூர்ல. திருக்கடையூர்ல யமனுடைய உயிர் போச்சு. ஆனா திரும்ப உயிர் வந்த இடம் எது? திருப்பட்டூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் திருப்பைஞ்சலி அப்படிங்கிற சிறப்பு. திருப்பைஞ்சலி தந்தை பேர் என்ன? சரி, காரணம் இப்ப நான் கேட்கிறேன். இப்ப சிவனாகப்பட்டவர் எட்டி உதைத்தார். சரி, எட்டி உதைச்சது சிவன் தான். ஆனா அவனுடைய புழுக்காலு நல்ல காலம் மாறி போச்சு. அவன் தாய் கொடுத்த சாபம் என்ன? ஒரு பெண்ணை எட்டி உதைக்கும் பொழுது அவன் புழுக்கால் நல்ல காலம் மாறும். திருக்கடையூர்ல உதைத்தது சிவன். அப்ப சிவன் உதைக்கும் பொழுது புழுக்கால் நல்ல காலம் மாறி போச்சு. அப்ப சிவன் ஆம்பளையா பொம்பளையா? அந்த உதைத்த அப்படிங்கிற காரணம் இருக்கு. அந்த உதைத்த பொம்பளை எட்டி உதைச்சதானே புழுக்கால் நல்ல காலம் மாறும். அங்க உதைச்சது சிவன் தானே. அப்ப அந்த காலு நல்ல காலம் மாறியது. அப்ப சிவன் ஆம்பளையா பொம்பளையா? பெண்ணுங்க. எப்படி சொல்றீங்க? ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்றோமா இல்லையா? சிவன் எந்த பகுதி, சக்தி எந்த பகுதி? அப்ப இரண்டு பகுதி கிடைச்சிருக்குல்ல. இடத்துக்கு வர நான் மறுபடியும் நிக்கிறேன். மல்லியம்மா கேட்டு போன கேள்விக்கு நான் முதல்ல சொல்லலையே. சரி, அப்படிங்க தொட்டு இடத்துக்கு வர நாங்க. அப்ப சிவன் பாதி, சக்தி பாதி. அர்த்தநாரீஸ்வரர். ஆமா. அப்ப இருக்கும் பொழுது ஆளுக்கு ஒரு பாதியா போயிடுச்சு. ஆமா. மிச்சம் பாதி எங்க? ஓ, நான் ஆரம்பத்துல கேட்டதுக்கு இப்ப நீங்க விளக்கம் சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க. மிச்சம் பாதி எங்க இருக்கு? மிச்சம் பாதி எங்க போயிடுச்சுன்னு கேட்டேன். அப்ப பார்க்க போனோம்னா எங்க போயிடுச்சு அப்படின்னா பூலோகத்துல பார்க்க. அப்ப அரச மரம் சிவபெருமானாகப்பட்டவரும், சரி, வேப்ப மரம் பார்வதியாகப்பட்டவர்களும். அரச மரம் வேப்ப மரம். அப்ப பார்வதி சிவபெருமான் இவங்க ரெண்டு பேரும் புலோகத்துல ஆணும் பெண்ணுமாக பிறந்து அவங்க இருவருக்கும் வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் புலோகத்துல திருமணம் நடக்கின்றது. பின்ன அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் நடக்கிறது பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இதுதான் நீங்க கேட்டது. மிச்சம் பாதி எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்டது புலோகத்துல அங்கே. அப்ப சிவபெருமான் எந்த பகுதியை வந்து பார்வதி விட்டு கொடுத்தா? இடதுபுறம். அப்ப அந்த பகுதி காலால உதைத்ததுனால இடது காலால் யார வச்சாரு? யமதர்மனை. அப்ப இடது பக்கம் இருப்பது யாரு? சக்தி, பெண்ணாகப்பட்டவர். அதனால ஒரு பெண்ணை எட்டி உதைத்ததால அவருடைய புழுக்கால் நல்ல காலம் மாறியது அப்படிங்கிற காரணங்களுக்கு. இதுக்கு என்ன காரணம் நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க.
பேர் என்ன? நம்பித்தாய். அம்மா பேரு நங்கை பகுனி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். வந்தது வந்தது காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருத்தினை சிந்தனை. இது தேவையாது நமக்கு. தேவையில்லாம நீங்க எதுக்கு இருந்தீங்க? இல்ல கருத்தினை சிந்தனை எதுக்கு? அது தெய்வத்திற்கு. ஒருத்தனையே விளைச்சிருக்கலாமே. எப்படி? கருந்தனை யாருக்கு? எங்களுக்கு. செந்தினை அது முருகனுக்கு. முருகன். எதுக்கு முருகனை கொடுக்குறீங்க? அது மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். சந்தோஷப்படுத்த. ஆமா, நானும் என் மனசை சந்தோஷப்படுத்தலாம். வர்றவங்க போறவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு இது என்ன புறம்போக்கு இடம் இல்லப்பா. தெய்வத்திற்கு மட்டுமே தொண்டு செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த முருகனை தவிர மற்ற எவருக்கும் கொடுக்கறதுக்கு சக்தி கிடையாது. சின்ன உருண்டையில ஒரு உருண்டை இடம் கொடுத்தீங்கல்ல. உங்களுக்கு உருண்டை கிடையாது. வேணும் தேனும் திறமா இருக்கு. தேனை வேணா கையில ஊதுற நையோட போய் சேருங்க. உருண்டை வேணும்ல உருண்டை. நீங்க தான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. காற்றை மட்டுமே சுவாசிக்க கூடாது. அப்புறம் அந்த உண்மையை எனக்கு ஒண்ணுமே வேணாம். எனக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய வள்ளல் கிடையாது. பெரிய வாரி கொடுத்துக்கிறாரு. இங்கேயே ஒண்ணும் இல்லாம தான் கட்டையோடையும் கொட்டையோடையும் கொண்டையோடையும் திடுறாரு. இது உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அப்படியே வாரி கொடுத்து விடுவீங்கல்ல. என்ன காரணமா இதுக்கு வந்திருக்கீங்க? உனக்கு நான் கொடுக்குறேன். இங்க எதுக்கு வந்தீங்க? உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். நல்ல வேலைக்கு அப்படியே பிராய்லர் கோழி கிழிக்கிற மாதிரி 2 கிழிச்சு அங்கிட்டு வந்து இங்கிட்டு நான் இல்ல உனக்கு புரிச்சேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா? அவங்க 9 கொண்டாடி கேக்குதேன். இதான் ஒண்ணுமே இல்லையே. அப்படி என்னத்தை கிழிக்க போறீங்க? முன்ன பின்ன பார்த்தேன். மாப்பிள்ள பாத்திருக்கியா? மாப்பிள்ள பாத்திருக்காங்க. எனக்கு எங்க நீங்க மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? இல்லைங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நாட்டு மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் இல்லாத பொறுப்புணர்வு உங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். ஒரு விஷயம் கேளுங்க. எந்த ஸ்தானத்துல எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? ஒரு விஷயம் கேளுங்க. சொல்லுங்க. காட்டுனா மானம் போயிருச்சு. காட்டுலனா உயிரே போயிருச்சு. உயிரே போயிருச்சு. அது போய் உனக்கு காட்டத்தான் வந்திருக்கேன். எதுக்கு? அது வாராம பெள்ளேந்தி ஒருத்தன் அம்மம்மா இதேதோ சொல்வானா. சம்மதம் கொடுப்பா என்று இந்த ரீதியிலே அல்லும் பகலும் என்ன அவர் முருகனை மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவர் 2000 பார்த்த காலத்தினாலே எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. அதனால ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை கேட்டுருவோமா? நல்ல நாக்க புட்டுக்கிற மாதிரி கேட்கணும். உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். பட்டமா? எரிச்சா பட்டம் முடிய நீங்க கூட்டி காட்டி பார்த்துங்க. கோத்திரத்தின் மறைக்கும் உங்களுக்கு கூட்டி காட்டி பார்த்துங்க. கோத்திரத்தின் மறைக்கும் கடுப்பேசாம கூட்டி கொண்டு பார்த்து இந்த அந்த முருகனுக்கு மாமடித்து காட்டாவிட்டால் எதா இருந்தாலும் என்ன பார்த்து பேசுறேன். எல்லாம் தாண்டி போகும் பொழுது நாரதரை கூப்பிட்டு நல்ல அதனால கேட்கிறேன். ஆளு மண்டைய பத்தியா என்னடா
முருகனுக்காக பிறந்து முருகனுக்காக வளர்ந்து அனுதினமும் முருகனை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏன் போங்க என்னமா ரவி இருப்பாங்க முருகன் மறுமுறையில் மற்ற வேலையை கவனித்து செலுத்தும் ஆனாலும் சோ